தமிழக முதல்வர் ஸ்டாலின் மேட்டூர் அணை திறப்பு விழாவில் பேசியது பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழக நலத்திட்டங்கள் குறித்து விமர்சித்ததற்கு ஸ்டாலின் கடுமையான பதிலடி கொடுத்தார். ஸ்டாலின் பேசும்போது அமித் ஷா மதுரைக்கு வந்து அரசியல் மட்டும் பேசியிருந்தால் நான் அரசியல் மேடையில் பதில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை என்று விமர்சித்ததால் நான் கட்டாயத்தின் பேரில் அவருக்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் என்றார். மேலும் குடிநீர் மற்றும் வீடு கட்டும் திட்டங்களுக்கு மத்திய அரசு தரும் பணம் போதாதென்று மாநில அரசுதான் கூடுதல் நிதி ஒதுக்கி செயல்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் பெயரில் இருக்கும் திட்டங்களுக்கே 50% மேல் மாநில அரசுதான் நிதி ஒதுக்கி செயல்படுத்துவதாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். படையப்பா படத்தில் வரும் மாப்பிள்ளை இவருதான். ஆனா அவரு போட்டிருக்கிற சட்டை என்னது என்ற வசனம் போலத்தான் பிரதமர் மோடியின் திட்டங்களுக்கும் நாம் நிதி தருகிறோம் என்று அமித்ஷாவை கிண்டல் செய்தார். மதுரையில் அமையவிருந்த எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து கேள்வி எழுப்பிய ஸ்டாலின் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜக அறிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போது என்ன நிலைமையில் இருக்கிறது என்று அமித்ஷா பார்த்தாரா? அதே மதுரையில் திமுக அரசு கட்டிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கீழடி அருங்காட்சியகம் என பல திட்டங்களை முடித்திருக்கிறோம். இதுதான் பாஜக மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்றார். மேலும் 10 ஆண்டுகளாக கட்டுவதற்கு எய்ம்ஸ் என்ன விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? நிதி ஒதுக்கியிருந்தால் 2 ஆண்டுகளில் கட்டி முடித்திருக்கலாமே என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். பாஜக 3வது முறையாக மத்தியில் ஆட்சி அமைத்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு செய்த ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்ல முடியுமா என்று ஸ்டாலின் சவால் விடுத்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திமுக இருந்தபோது செய்த சாதனைகளை பட்டியலிட்ட அவர், பாஜக ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தீர்கள்? சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று விமர்சித்தார். தமிழர்களின் தொன்மையை அழிக்கவும் மறைக்கவும் பாஜக அரசு முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கீழடி ஆய்வறிக்கையை திருத்த வேண்டும் என்று ஒரு மத்திய அமைச்சர் கூறியதை சுட்டிக்காட்டிய ஸ்டாலின், தமிழர்களின் தொன்மையை உலக அளவில் ஆய்வு செய்து வெளியிட்டபோது அதை பாராட்டக்கூட வேண்டாம், அங்கீகரித்து ஒரு வார்த்தையாவது பேசினார்களா என்று கேட்டார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியையும் ஸ்டாலின் விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு இதையெல்லாம் எதிர்த்து கேட்க துணிச்சல் இல்லை. அவர்களுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக அமைதியாக உட்கார்ந்திருக்கிறார் என்றார். மேலும் தமிழுக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் எதிரான சிந்தனைகளை வைத்துக்கொண்டு தமிழகத்தை புறக்கணிப்பதால்தான் தமிழக மக்கள் பாஜக கூட்டணியை புறக்கணிக்கிறார்கள் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார்.